ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச வத்தல் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். வத்தல் குழம்பு சூடான சாதத்துலேருந்து பழைய சாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பு செய்கிறதுக்கு கொத்தரங்காய் வத்தல் எடுத்துக்கலாம். அது கூடவே சுண்டைக்காய் வத்தல் எடுத்துக்கலாம், கத்திரிக்காய் வத்தல் எடுத்துக்கலாம், மிளகாய் வத்தல் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது கூடவே சேர்த்து எலுமிச்சம்பழம் அளவில் இருக்கிற புளி எடுத்துக்கலாம். இது தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். இப்போது மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடாகட்டும். சட்டி சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம வத்தல் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வத்தல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கொத்தரங்காய் வத்தலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தரங்காய் வத்தல் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே உப்பி வந்துடும். உப்பி வந்துட்டதுக்கு அப்புறம் எடுத்துடணும். கருக விட்டுறக்கூடாது. கருகிடுச்சு அப்படின்னா நமக்கு குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக உப்பி வரும்போதே நமக்கு வத்தலை வெளியில் எடுத்துடணும். அடுத்து நம்ம சுண்டைக்காய் வத்தலை அதே போல் கருக விடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வத்தல் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணணும். அடுத்து நம்ம கத்திரிக்காய் வத்தலை ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வத்தல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வத்தலை கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு வெண்டைக்காய் வத்தல் இதெல்லாம் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி குழம்போடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மிளகாய் வத்தலையும் அதே போல் ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய் வத்தல் கொஞ்சம் நேரம் எடுக்கும் நம்ம ஃப்ரை ஆகிறதுக்கு. நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ வத்தல் எல்லாமே ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. எண்ணெய் சூடாக இருக்குது. எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம். வத்தல் குழம்புக்கு சின்ன வெங்காயம் முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதையெல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கி வரட்டும். இப்போது 2 பூண்டு உரித்து அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் லைட்டாக விட்டு வதங்கி விட்டால் போதும். ரொம்ப வதங்கிடுச்சு அப்படின்னா கரைஞ்சிரும். அதனால் ரொம்ப வதங்க வேணாம். இந்த டைமில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துப்போம். தக்காளி லைட்டாக கனிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வதக்கி விடலாம். கொஞ்சம் நேரம் இந்த மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் சேர்ந்து வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளி தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம். வத்தல் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெரட்டின மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு ஸ்மெல்லாம் மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க வத்தலை அதில் சேர்த்துக்கலாம். வத்தல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வத்தல் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே அடுப்பை ஃபுல்லாகவுமே சிம்மில் வச்சு அந்த வத்தல் எல்லாம் வெந்து அப்போ தான் கழிஞ்சு வரும் நமக்கு வத்தல். அந்த குழம்புல உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வத்தல் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு சிம்மிலேயே போடுறதுனால நமக்கு எல்லா வத்தலுமே நல்லா கழிஞ்சு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். நமக்கு வத்தல் குழம்பு வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். அதே போல் இது மாதிரி வத்தல்லாம் நல்லா ஊறி போயிருந்துச்சு அப்படின்னா பழைய சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.